வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலீடுகளில் நமது சாதனையை நாம் தான் முறியடித்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். சபரீசனின் தந்தை வேதமூர்த்தி மறைவு. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இரங்கல். பாமகவில் இருந்து அன்புமணி நீக்கம். பாமக நிறுவனம் ராமதாஸ் அறிவிப்பு. ஆமை புகுவதைப் போல பாஜக புகுந்த மாநிலம் சிதைந்து போகும். செல்வ பெருந்தகை கடும் விமர்சனம். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் தமிழ்நாட்டில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. முதலீடுகளில் நமது சாதனையை நாம் தான் முறியடித்து வருகிறோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் ஓசூரில் தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தூத்துக்குடியை தொடர்ந்து ஓசூரில் தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ரூபாய் 24 கோடியே 307 லட்சம் மதிப்பிலான 92 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதன் மூலம் 49,353 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், தொழில்துறையில் தமிழ்நாடு வேகமாக செயல்பட்டு வருவதாகவும் முதலீடுகளில் நமது சாதனையை நாம் தான் முறியடித்து வருகிறோம் எனவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில்துறையில் இவ்வளவு வேகமாக செயல்பட முக்கிய காரணம் துடிப்பான இளமையான அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜாதான் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறினார். அதாவது நான் போயிட்டு வந்த பயணத்தில் 15,500 கோடி ரூபாய்க்கான முதலீடுகள்லாம் இன்னைக்கு இங்க 26,000 கோடி ரூபாய் முதலீடுகளை கையெழுத்தாகியிருக்கு. அதாவது நம்மளோட ரெக்கார்டை நாம தான் பீட் பண்றோம். அது மட்டுமல்ல, 8,000 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய 1,600 கோடி ரூபாய் முதலீட்டான 4 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறேன். தமிழ்நாடு தொழில்துறையில் இவ்வளவு வேகமாக செயல்படுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் துடிப்பான இளமையான அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் தம்பி டி.ஆர்.பி. ராஜா அவர்கள். முதலமைச்சர் மருமகன் சபரீசனின் தந்தை வேதமூர்த்தியின் மறைவையொட்டி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இரங்கல் தெரிவித்துள்ளார். இது குறித்து வைகோ வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், முதலமைச்சர் மருமகன் சபரீசன் அவர்களின் தந்தையார் வேதமூர்த்தி மறைந்தார் என்பதை அறிந்து துயரம் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவரது குடும்பத்தார், உற்றார், உறவினர் அனைவருக்கும் மதிமுக சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக வைகோ கூறியுள்ளார். அன்புமணி பாமகவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக ராமதாஸ் அறிவித்துள்ளார். பாமகவில் இதுவரை யாரும் செய்யாத கட்சி விரோத நடவடிக்கைகளில் அன்புமணி ஈடுபட்டதாக ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். கடந்த சில மாதங்களாக அன்புமணி மற்றும் அவரின் தந்தை ராமதாஸ் இடையே மோதல் ஏற்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக பாமகவை அன்புமணி கைப்பற்ற நினைப்பதாக குற்றம் சாட்டிய ராமதாஸ், அவரை கட்சி தலைவர் பதவியில் இருந்து நீக்கிவிட்டு தானே கட்சி தலைவர் என்றும் அறிவித்தார். தொடர்ந்து கட்சிக்கு எதிராக செயல்படுவதாக கூறி அன்புமணியிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். 2ஆம் முறையாக நோட்டீஸ் அனுப்பியும் அன்புமணி தரப்பில் எந்த விளக்கமும் தரப்படாமல் இருந்தது. இந்த நிலையில்தான் அன்புமணி பாமகவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக ராமதாஸ் அறிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய ராமதாஸ், பாமகவில் இதுவரை யாரும் செய்யாத கட்சி விரோத நடவடிக்கைகளில் அன்புமணி ஈடுபட்டதாக குற்றம் சாட்டினார். கட்சி ஆரம்பித்த நாள் முதல் அரசியல்வாதி என்ற தகுதி இல்லை என்பதால் அன்புமணியை பாமகவில் செயல் தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்படுவதாக தெரிவித்தார். கட்சி விரோத நடவடிக்கைகளில் பிற்காலத்தில் எவரேனும் ஈடுபட்டால் இது போன்ற கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார். ஆமை புகுவதைப் போல பாஜக புகும் மாநிலம் சிதைந்து போகும் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார்.
இம்மானுவேல் சேகரன் நினைவு நாளில் கலந்து கொள்வதற்காக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சென்னையில் இருந்து விமானம் மூலம் மதுரை சென்றடைந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசியவர், இம்மானுவேல் சேகரன் 68வது குரு பூஜையில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக அவருக்கு மலர் அஞ்சலி, புகழ் அஞ்சலி செலுத்த செல்வதாக அவர் தெரிவித்தார். தொடர்ந்து ஆமை புகுவதைப் போல பாஜக புகும் மாநிலம் சிதைந்து போகும் என்று செல்வ பெருந்தகை விமர்சித்தார். திரு இமானுவேல் சேகரனார் அவர்கள் இந்த சமூகத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். தமிழ் சமூகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எல்லோரும் வேறுபாடின்றி வாழ வேண்டும் என்பதற்கு அவர் மிகப்பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார். நாட்டுப்பற்று உள்ள இராணுவ வீரராக இருந்திருக்கிறார். அவருக்கு புகழஞ்சலி செலுத்துவதில், மலரஞ்சலி செலுத்துவதில் காங்கிரஸ் பேரியக்கம் பெருமை அடைகிறது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் தமிழ்நாட்டில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தெற்கு ஒரிசா, வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பாஜக நாடகத்தின் உச்சகட்டம் நடந்து கொண்டிருப்பதாக அமைச்சர் சிவசங்கர் விமர்சித்துள்ளார். அரியலூரில் இருந்து சென்னை தாம்பரத்திற்கு குளிர்சாதன பேருந்து மற்றும் சென்னை கிளாம்பாக்கம் சேலத்திற்கு புதிய பேருந்து சேவையை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி, ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா உள்ளிட்ட போக்குவரத்து கழக அதிகாரிகள், பொதுமக்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சிவசங்கர், இந்த ஆண்டு தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகைக்கு பொதுமக்கள் ஊர்களுக்கு செல்ல எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்க தொழிற்சங்கத்தினர் தங்களது போராட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் எனவும் கூறினார். அதிமுக பிஜேபி நாடகத்தின் உச்சகட்டம் நடந்து கொண்டிருப்பதாக கூறிய அவர், இந்த ஆட்டத்தின் முடிவை பிஜேபி RSS தான் முடிவு செய்யும் என்றும், தமிழ்நாட்டு மக்கள் அதனை தெளிவாக உணரும் காலம் விரைவில் வரும் எனவும் தெரிவித்தார். மேலும் 10 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்கின்ற வாய்ப்பு அதிமுகவிற்கு கிடைத்த போது செய்யாததை தற்போது செய்வதாக கூறுவது கண் துடைப்பு நாடகம் என எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் சிவசங்கர் பதிலடி கொடுத்துள்ளார். தீபாவளி பொங்கல் நேரங்களில் கடந்த காலங்களைப் போல இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் மக்கள் ஊர் வந்து சேருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதற்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற வகையில் CITU சங்கத்தினர் தங்கள் போராட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதிமுக பிஜேபியினுடைய நாடகத்தில் உச்சகட்ட காட்சிகள் நடைபெற்று வருவதாக தோன்றுகிறது. எனவே அந்த பொம்மலாட்டத்தை நடத்தி கொண்டிருப்பவருடைய கரங்கள் யார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த கரத்தில் இருக்கின்ற நூல்களுக்கு ஏற்றபடி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆட்டத்தின் முடிவை பிஜேபி தான் செய்யும், RSS தான் செய்யும். தமிழ்நாட்டு மக்கள் அதை மிக தெளிவாக உணரக்கூடிய காலம் விரைவில் வரும். 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கின்ற வாய்ப்பு இந்த அதிமுக கிடைத்தது. அப்பொழுது செய்யாததை இப்பொழுது செய்யப்போவதாக சொல்வதெல்லாம் கண்துடைப்பு நாடகங்கள். இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு கொடுத்த வாக்குறுதிகளில் 85% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கொடுக்காத வாக்குறுதிகளான புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வர் திட்டம், காலை உணவு திட்டம் என்று பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்கும் அதற்குமான வித்தியாசத்தை எடப்பாடி பழனிசாமி தலைமை இருக்கும் வரை அதிமுக ஆட்சிக்கு வராது என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன், மதுரை விமான நிலையத்திற்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் பெயர் சூட்டப்பட வேண்டும் என்பது தனது நீண்டகால கோரிக்கை என்று குறிப்பிட்ட அவர், இந்த விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி நயவஞ்சகமாக நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து துரோக சிந்தனை உள்ள பழனிசாமி இருக்கும் வரை அதிமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நேரத்தில் நயவஞ்சகத்தனமாக பழனிசாமி எப்படி போன தேர்தலுக்கு முன்பு
21 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு 10.5% அறிவித்து ஏழரைத்தனமாக செய்த அரசியல் தவறு தென் தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற 105 சமூகங்கள் பொங்கி எழுகின்ற சூழ்நிலையை உருவாக்கி இருந்தது. சமூக அமைதியை கெடுக்கின்ற அளவிற்கு போராட்டங்கள் நடைபெற்றது. பழனிசாமி இங்கு வரும் பொழுதெல்லாம் அவருக்கு எதிராக எப்படியெல்லாம் கோஷங்கள் எழுப்பப்பட்டன என்பதும் எல்லோருக்கும் தெரியும். அந்த கருத்தின் அடிப்படையில் நான் சொன்னதை ஏதோ பழனிசாமி சொன்னதை எதிர்த்து நான் அரசியலுக்காக சொன்னதாக சிலர் தவறாக புரிந்து கொண்டோ அல்லது தூண்டப்பட்டோ செய்திருக்கிறார்கள். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தொடர் மழை காரணமாக பாலாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்த நீர்வரத்தானது தமிழக ஆந்திரா எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய கானாறு மற்றும் வண்ணாறு பகுதியில் நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பாலாற்று படுகையில் ஒட்டி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும். இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் பாமகவில் இருந்து அன்புமணி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து ராமதாஸ் ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். கிழக்கு மாவட்ட செயலாளர் மோகன்தாஸ் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட ராமதாஸ் ஆதரவாளர்கள் ராசிபுரம் பேருந்து நிலையத்தில் கோஷங்களை எழுப்பி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஏரியில் 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரவும் 12 புதிய மதகுகள் அமைத்து ஷட்டர்கள் பொருத்தவும் தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்து பணிகள் துவங்கப்பட்டன. இந்நிலையில் ஏரியில் நடைபெற்று வரும் சீரமைப்பு பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா ஆய்வு மேற்கொண்டார். இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தையொட்டி விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வழியாக பரமக்குடிக்கு செல்லும் வாகனங்களில் இளைஞர்கள் தொங்கியபடி கூச்சலிட்டு அதிவேகமாக செல்வதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். மயிலாடுதுறை மாவட்டம் காலி ஊராட்சியில் வீடு இடிந்து சிறுமி பலியான நிலையில் தரமற்ற முறையில் வீடுகள் கட்டுவதற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொதுமக்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே ஆயிப்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள அபித குஜாம்பிகை அம்பாள் சமேத அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில் மற்றும் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கலசம் கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. பின்னர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் போத கோபுர விமானத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் தியாகி இமானுவேல் சேகரனாரின் 68வது நினைவு தினத்தையொட்டி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு அதிமுக சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். மயிலாடுதுறை மாவட்டம் புதுத்தெருவில் அமைந்துள்ள 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மகா மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக 4 கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு மகா பூர்ணாகுதி நடைபெற்றது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசம் கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. பின்னர் கோவில் கோபுர விமானத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மயிலாடுதுறை அருகே கள்ளிக்காடு கிராமத்தில் உள்ள பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ அகதீஸ்வரர் சுவாமி கோவிலில் 100 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மேலதாளங்கள் விளங்க புனித நீர் அடங்கிய கலசம் கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோவில் கோபுர விமானத்தில் ஊற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த கைனூரில் வீட்டின் காம்பவுண்ட் சுவர் எகிரி குதித்து 3 வடமாநில இளைஞர்கள் திருட முயற்சி செய்துள்ளனர். அதில் ஒருவரை பொதுமக்கள் சுற்றி வளைத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
திருப்பத்தூர் அடுத்த பால்நாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த திருப்பதி என்பவரது மகன் ஜெயசூர்யா. 3 அடி உயரமுள்ள மாற்றுத்திறனாளி மாணவரான ஜெயசூர்யா BA தமிழ் 1ஆம் ஆண்டு படித்து வரும் நிலையில் கல்லூரி அருகில் உள்ள உறவினர் வீட்டில் தங்கி படித்து வருகிறார். இதனிடையே கல்லூரி முடித்துவிட்டு வீட்டிற்கு நடந்து வந்து கொண்டிருந்த போது அவருடைய பாக்கெட்டில் இருந்த போன் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அளித்த புகாரின் அடிப்படையில் திருப்பத்தூர் நகர காவல் நிலைய போலீசார் விரைவில் கண்டுபிடித்து தருவதாக உறுதியளித்துள்ளனர். ஜெயசூர்யா, நான் தூயநெஞ்ச கல்லூரி திருப்பத்தூர்ல படிக்கிறேன். நான் BA தமிழ் படிக்கிறேன். காலேஜ் முடிச்சுட்டு போகும்போது 6:30 மணிக்கு எங்கள் சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணிவிட்டு வச்சுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து கொண்டு ஃபோன் மிஸ் ஆகிடுச்சு. எங்கே விழுந்துச்சுன்னு தெரில. உடனே பக்கத்தில் ஃபோன் வாங்கி ஃபோன் பண்ணேன். ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. எங்கே மிஸ் பண்ணேன்னு தெரில, யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. நான் காலேஜ் செஞ்சு 1.5 மாதம் கழிச்சு தான் போனேன். இன்னும் 1 மாதம் கூட ஆகலை. படிக்கிறதுக்காக தான் வாங்கினேன். ஆனால் தொலைஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆட்சி மாற்றத்திற்காக தன்னால் முடிந்த பணியை தான் செய்வேன் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இமானுவேல் சேகரனாரின் 68வது நினைவு தினத்தை முன்னிட்டு பரமக்குடியில் உள்ள அவரது நினைவிடத்திற்கு சென்று பாஜக சார்பில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை தோல்விதான் என TTV தினகரன் பேசியது குறித்த கேள்விக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா யாரை முதலமைச்சராக சொல்கிறாரோ அவரை ஏற்றுக்கொண்டு பிரச்சாரம் செய்வோம் என தெரிவித்தார். மேலும் ஆட்சி மாற்றத்திற்காக தன்னால் முடிந்த பணியை தான் மாநில தலைவராக செய்வேன் என்றும் நாகேந்திரன் தெரிவித்தார். தங்கம் விலை 2வது நாளாக மாற்றமின்றி 1 சவரன் 81,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து அதிகரித்து வந்த தங்கம் விலை வரலாறு காணாத புதிய உச்சத்தை அடைந்து 81,200 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் தங்கம் விலை மேலும் உயரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 2வது நாளாக மாற்றமின்றி விற்பனை செய்யப்படுகிறது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 10,150 ரூபாய்க்கும் சவரனுக்கு 81,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளியின் விலையும் மாற்றமின்றி 1 கிராம் வெள்ளி 140 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,40,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இந்தியர்களை இராணுவத்தில் சேர்க்கும் நடைமுறையை நிறுத்த வேண்டும் என்று ரஷ்யாவை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே கடந்த 3 வருடங்களாக போர் நடைபெற்று வருகிறது. இப்போரில் இன்னும் இரு நாடுகளுக்கு இடையில் போர் நிறுத்தம் ஏற்படவில்லை. இந்த நிலையில் ரஷ்ய இராணுவமானது ரஷ்ய வாழ் வெளிநாட்டு இளைஞர்களை பல்வேறு சலுகைகள் தருவதாக ஆசை வார்த்தை கூறி இராணுவத்தில் இணைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்து வந்தது. மேலும் இந்தியாவை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ரஷ்ய இராணுவத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியது. இந்நிலையில் இந்திய வெளியுறவுத்துறையானது இந்தியர்களை சேர்க்கும் நடைமுறையை நிறுத்த வேண்டும் என்று ரஷ்யாவை வலியுறுத்தியுள்ளது. ரஷ்ய ஆயுத படைகளில் தற்போது பணியாற்றி வரும் அனைத்து இந்தியர்களையும் விடுவிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதலீடுகளில் நமது சாதனையை நாம் தான் முறியடித்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். சபரீசனின் தந்தை வேதமூர்த்தி மறைவு. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இரங்கல். பாமகவில் இருந்து அன்புமணி நீக்கம். பாமக நிறுவனம் ராமதாஸ் அறிவிப்பு. ஆமை புகுவதைப் போல பாஜக புகுந்த மாநிலம் சிதைந்து போகும். செல்வ பெருந்தகை கடும் விமர்சனம். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் தமிழ்நாட்டில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.